பீரியட் பெயின் அவங்களுக்கு மாதம் மாதம் வருது. பட் இருக்கிற பிளட் ஆர் மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து உடம்புலேருந்து ஆர் யூட்ரஸ்லேருந்து இட் இஸ் அனேபிள் டு கம் அவுட். ஏதோ பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு ஷீ யூஸ் டு ஜஸ்ட் வீட்லேயே இருந்துருவாங்க. பட் ஒரு நாள் ரொம்ப பெயின் தாங்க முடியல அண்ட் பிளாடர், அதாவது அவங்களால யூரின் போக முடியல. சடனாக யூரின் இஸ் நாட் கம்மிங் அவுட். இப்போ ஒரு பொண்ணு வந்து வயிறு வலிக்குது, அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு 3 months ஆர் 4 months ஆர் மேக்ஸிமம் 6 monthsல உனக்கு பீரியட்ஸ் வந்துடும், அதனால தான் இந்த மாதிரி வயிறு வலிக்குது அப்படின்னு. பட் டு நாட் இக்னோர் எனி பெயின். அதாவது நம்ம பண்ண ஆப்ரேட்டிவ் ஏரியா வந்து கேன் கோ அண்ட் கெட் ஸ்டக் அகெயின். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திருப்பி செக்ஷுவல் லைஃப்பில் தேர் கேன் பி ப்ராப்ளம்ஸ். டாக்டர் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா ராமச்சந்திரன், ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிரிப்டோமெனோரியா. கிரிப்டோமெனோரியானா என்ன? இப்போ ஒரு 12-13 வயசில் ஒரு பொண்ணு வந்து மெச்சூர் ஆகிடுவா ஆர் ஷி கெட்ஸ் ஹர் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ். பட் சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பீரியட் பெயின் அவங்களுக்கு மாதம் மாதம் வருது. பட் இருக்கிற பிளட் ஆர் மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து உடம்புலேருந்து ஆர் யூட்ரஸ்லேருந்து இட் இஸ் அனேபிள் டு கம் அவுட். அதாவது பிளட் வந்து யூட்ரஸ்குள்ளேயே கலெக்ட் ஆகிட்டு இருக்கு, இட் இஸ் நாட் ஏபிள் டு கம் அவுட். இதைத்தான் நம்ம கிரிப்டோமெனோரியான்னு சொல்லுவோம். டிப்பிக்கலாக இந்த கேர்ள்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 12 to 15 ஆர் 12 to 16 இயர்ஸ்க்குள்ள பீரியட்ஸ் வர டயத்தில் எவ்ரி மந்த் வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்காது. ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக ஒரு 14 years 15 years வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, பெயின் மாத்திரம் தான் வருது ஆனால் பீரியட்ஸே இல்லைன்னு. அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது இதே மாதிரி டிப்பிக்கலாக தே வில் ப்ரெசென்ட் பண்ணி அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது we will have an idea that it is கிரிப்டோமெனோரியா. இந்த கிரிப்டோமெனோரியாங்கிற கண்டிஷன் வந்து எதனால் வருது, ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் உமனில் நம்ம இதை பார்ப்போம். இட் இஸ் அரவுண்ட் 0.05 to 1%. இதில் மோஸ்ட் காமன் ரீசன் ஆர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ரீசன் வந்து டியூ டு இம்பர்ஃபரேட் ஹைமன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹைமன் ஒரு சின்ன டிஷ்யூ வந்து வெஜைனல் ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த ஹைமன் டிஷ்யூவில் யூஸ்வலி தேர் வில் பி அ ஹோல் ஃபார் த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் டு கம் அவுட். பட் சில பெண்களுக்கு இந்த ஹோல் வந்து பை பர்த் ஃபார்ம் ஆகிறது கிடையாது. அதனால் அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் வந்து மாதம் அந்த பியூபர்ட்டி ஆகும்போது ஆர் மெச்சூர் ஆகும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது, மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ யூட்ரஸ்லேருந்து எண்டோமெட்ரியல் லைனிங் இஸ் கம்மிங் அவுட். பட் அது வெஜைனாலேயோ இல்லை யூட்ரஸ்குள்ளேயோ கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது எவ்ரி மந்த் ஒரு 80 ml ஆர் 90 ml அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அந்த ப்ளீடிங் எதுவுமே வெளியில் வரதில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து த பெயின் வந்து இஸ் வெரி சிவியர். எவ்ரி மந்த் இந்த பெயின் வில் இன்க்ரீஸ். குவான்டிட்டி ஆஃப் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் அப்படியே உள்ள கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கரெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். எப்படின்னா இட் இஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, ஐ ஹவ் சீன் அ கேர்ள் அபவுட் 13 to 14 year old. இதே மாதிரி டிப்பிக்கலாக ஒரு 1 year சைக்ளிக்கல் அப்டாமினல் பெயின், ஏதோ பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு ஷீ யூஸ் டு ஜஸ்ட் வீட்லேயே இருந்துருவாங்க. பட் ஒரு நாள் ரொம்ப பெயின் தாங்க முடியல அண்ட் பிளாடர், அதாவது அவங்களால யூரின் போக முடியல. சடனாக யூரின் இஸ் நாட் கம்மிங் அவுட். ஸோ அந்த பெயினோட சேர்ந்து ஷி வாஸ் brought டு த எமர்ஜென்சி கிளினிக். நீங்கள் எமர்ஜென்சியில் நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெஜைனல் அந்த ஓப்பனிங்கில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் பல்ஜிங் அவுட். என்ன முக்கியமான ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாதிரி சின்ன பெண்களை நம்மளால் எக்ஸாமின் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஈஸி. அவங்க வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்க மாட்டாங்க, இந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளாடர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பிளாடரில் யூரின் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிருக்கு அண்ட் யூ கேன் சி பிளட் இன் த வெஜைனல் கேவிட்டி. இதை வந்து நம்ம ஹெமட்டோகால்போஸ்னு சொல்லுவோம். பிளட் இந்த வெஜைனா வந்து ட்ரெயின் ஆகலை. ஏன் அவங்களுக்கு யூரினரி ரிட்டென்ஷன் ஆர் ஏன் அவங்களால யூரின் பாஸ் பண்ண முடியலைன்னா, இருக்கிற பிளட் இவ்வளோ இருக்கிறதுனால அது வந்து யூரினரி பிளாடரை போய் கம்ப்ரெஸ் பண்ணுது. அதனால் அவங்களுக்கு யூரின் வரல. இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்பிக்கலாக ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வி வில் பி டூயிங். ஒரு சின்ன இன்சிஷன் நம்ம அந்த வெஜைனல் ஓப்பனிங்கில் ஹைமனில் நம்ம போட்டோம்னா இருக்கிற பிளட் எல்லாமே ட்ரெயின் ஆகும். இட் இஸ் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் திங் இஸ், இது வந்து இன்ஃபெக்ஷனாலேயோ இது வந்து இன்ஃபெக்டிவ் பிளட்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே பிளட் இருக்குது, அதை வந்து இப்போ நம்ம வெளியில் எடுத்துடுறோம். திருப்பி வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் இது திருப்பி ஒன்றா சேர்ந்துக்குமானா கண்டிப்பாக அடெஷன்ஸ், அதாவது சில டைம் அது போய் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல ஒரு கெத்தீட்டர் போட்டு வச்சுருவோம் ஒரு டியூப் மாதிரி ஒரு இது போட்டு வச்சுருவோம். ஸோ தட் இட் டஸ் நாட் கோ அண்ட் adhere back. இது வந்து இம்பர்ஃபரேட் ஹைமன் வந்து ரீசன். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா வெஜைனல் ஸ்டீனோசிஸ். அப்படின்னா இவங்களுக்கு வந்து வெஜைனாவே ஒழுங்காக டெவலப் ஆகலை.
பை பர்த் அவங்களுக்கு வெஜைனல் ஓப்பனிங்கே ரொம்ப நேரோ ஒரு வெஜைனல் ஓப்பனிங்கே அவங்களுக்கு இல்லை, இப்படி வந்து ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது menstrual blood ஆப்வியஸ்லி வெளியில் வராது. இதுவுமே நம்ம சர்ஜிக்கலி நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான். தேர்ட் ரொம்ப ரேரான ரீசன் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆர் அவங்க உள்ளுறுப்புகள் ஒரு பெண் உறுப்புகள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, அதனால் நம்மளுக்கு இன்ஜுரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட் பிளட் வெளியில் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சில காரணங்கள் கூட இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பாசிபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரிப்டோமெனோரியா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இது வந்து வெறும் இம்பர்ஃபரேட் ஹைமன் ஆர் கிரிப்டோமெனோரியா மாத்திரம் இல்லாமல் வேற ஏதாவது கன்ஜனைட்டல் கண்டிஷனாக கூட இருக்கலாம். அதாவது இவங்களுக்கு இந்த ஒரு அப்நார்மாலிட்டி ஒரு உடம்புல இருக்கும்போது நம்ம வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதாவது அவங்க யூட்ரஸ் எப்படி இருக்குது, ஓவரி எப்படி இருக்குது, டியூப்ஸ் எப்படி இருக்குது, வேறு அவங்களுக்கு பாடி பார்ட்ஸில் கிட்னி பிளாடர் இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ஒரு பெண் வந்தால் எடுக்க சொல்லுவோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து வயிறு வலிக்குது, அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 3 months ஆர் 4 months ஆர் மேக்ஸிமம் 6 monthsல உனக்கு பீரியட்ஸ் வந்துடும், அதனால தான் இந்த மாதிரி வயிறு வலிக்குது அப்படின்னு. பட் டு நாட் இக்னோர் எனி பெயின். அதாவது அந்த பெயின் வந்து அவங்களுக்கு எவ்ரி மந்த் கரெக்டாக அந்த குழந்தைக்கு வந்துட்டே இருக்குது, அவங்களும் கரெக்டாக உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தேர் கேன் பி அ கண்டிஷன் லைக் கிரிப்டோமெனோரியா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிடன் பாசிபிலிட்டி இருக்கலாம். இது வந்து பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கீப் அ நோட் ஆஃப் திஸ். நம்ம கிரிப்டோமெனோரியாவுக்கு சர்ஜரி பண்ணுறோன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு நம்ம இன்சிஷன் க்ரூஷியேட் இன்சிஷன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த இன்சிஷன் ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் போட்ட உடனே இவங்களுக்கு இனிமேல் மந்த்லி பீரியட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். பிகாஸ் இவங்க யூட்ரஸ்லேயோ வேறு எந்த ஓவரி ஆர் டியூப் எதுலேயுமே ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸ் இஸ் டெஃபினெட்லி அ பாசிபிலிட்டி. இம்பர்ஃபரேட் ஹைமன், அதாவது ஹைமன் வந்து ஒழுங்காக ரப்சர் ஆகலை, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் when they are in their reproductive age, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வயசு வரும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. செக்ஷுவல் லைஃப்பில் எஸ்பெஷலி ப்ராப்ளம் வராது. பட் நான் சொன்ன ரெண்டாவது கண்டிஷன், அதாவது வெஜைனல் ஸ்டீனோசிஸ், வெஜைனா வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் இவங்களுக்கு பீரியட் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டாலும் ஆஸ் தே க்ரோ வெஜைனல் டிஷ்யூ ஆல்சோ வில் கீப் ரீஜெனரேட்டிங் இல்லையா. ஆஸ் தே க்ரோ அவங்களுக்கு வந்து அடிஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி நம்ம அதாவது நம்ம பண்ண ஆப்ரேட்டிவ் ஏரியா வந்து கேன் கோ அண்ட் கெட் ஸ்டக் அகேன். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திருப்பி செக்ஷுவல் லைஃப்பில் தேர் கேன் பி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்வேஸ் அவங்க ஒரு செக்ஷுவல் டாக்டர் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட தே கேன் டேக் அன் அப்பாயின்மெண்ட். வெஜைனல் டைலேட்டர்ஸ்னு இருக்குது, அதாவது தே கேன் யூஸ் சம் டைலேட்டர்ஸ் டு கீப் தியர் வெஜைனா லிட்டில் பிட் கொஞ்சம் வெஜைனாவை டிஸ்டன்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த டயத்தில். பட் மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் பீப்புள் இம்பர்ஃபரேட் ஹைமன் தான் ரீசனாக இருக்கும் அண்ட் இட் இஸ் அ கரெக்டபிள் கண்டிஷன். உங்களுக்கு இந்த பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.